ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு குயிக் ரெசிபி பண்ண போகிறோம். பேல்பூரி, மசாலா பேல்பூரி ரொம்ப ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ சாயங்காலம் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கிய வெங்காயம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் போடுங்க, பொடியாக நறுக்கிய தக்காளி போட்டுக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு திருவிய கேரட் போட்டால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட நீங்கள் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க, அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சாட் மசாலா போடுங்க. சாட் மசாலா இல்லைன்னா உங்களுக்கு வறுத்த சீரகப்பொடி போட்டுக்கோங்க. நல்லா அது கூட மிக்சர் போட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கும் பாருங்கள், அந்த மிக்சர் போடுங்க. அப்படி உங்கள்கிட்ட மிக்சர் இல்லைன்னா வெறும் சேவு மாதிரி இருக்கும் பாருங்கள், அது போட்டுட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ தட்டை இருந்துச்சுன்னா கூட அதையும் கொஞ்சம் உடச்சி போட்டுக்கோங்க. இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் இருந்துச்சுன்னா அதை உடச்சி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் 2 டீஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி பொடியாக நறுக்கி கொத்தமல்லி இலை போடுங்க. உங்களுக்கு மாங்காய் இருந்துச்சுன்னா கூட பொடியாக நறுக்கி மாங்காய் போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். குயிக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். பாய்.